நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது லெக்ரான்ஜி இன்டர்போலேஷன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேசிக் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நியூட்டன் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதில் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி ஈக்குவலி ஸ்பேஸ்டாக இல்லைன்னா சம்ஸை எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு இந்த லெக்ரான்ஜி இன்டர்போலேஷன் ஃபார்முலா நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இங்கே பாயிண்ட்ஸ் n1+1 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செட்டாக எடுத்து எழுதிக்கிறோம். அதாவது x0, y0, x1, y1 and so on xn, yn இந்த மாதிரி பாயிண்ட்ஸை பேர் வைஸாக நம்ம செட்டாக பிரித்து எழுதிக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுனால n பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ டிகிரி என்னன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ln of xன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதர்வைஸ் y of xஐனும் yஐனும் இதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்கிறதுனால சம்டைம்ஸ் p of xன்னு அதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறோம். அதோட ஈக்குவேஷன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட்ஸுங்கும் போது அதோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? லீனியர் பாலினாமியலாக இருக்கும். ஸோ x0, y0 அண்ட் x1, y1ங்கிற 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வச்சு நம்ம லெக்ரான்ஜி ஈக்குவேஷன் எப்படின்னு எழுதுகிறோம்னா x minus x1 divided by x0 minus x1 into y0 plus x minus x0 divided by x1 minus x0 y1. நெக்ஸ்ட் இதிலேருந்து x minus x1 divided by x0 minus x1 ஸ்மால் l நாட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு x minus x0 divided by x1 minus x0ங்கிறத l1 ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இதுக்கு லிமிட் மாதிரி காமன் டேர்ம்ஸ் எழுதும்போது சமேஷன் i is equal to 0 to 1, ஏன்னா 1 வரையும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ i is equal to 0 to 1 into li of x into yi அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போகிறதுக்கான ஈக்குவேஷனுங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 3 பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போது 3 பாயிண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த ஈக்குவேஷன் லெக்ரான்ஜ் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதோட டிகிரி என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். ஸோ இதில் என்ன பாயிண்ட் எடுத்துக்கிறோம்? x0, y0, x1, y1 அண்ட் x2, y2ன்னு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 3 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுனால இதோட சம்மேஷன் எப்படி இருக்குது? i is equal to 0 to 2 li of x yi. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஐக்கு 0 அப்ளை பண்ணும்போது l நாட் ஆஃப் எக்ஸ்ன்னு போடுறோம். ஸோ l நாட் ஆஃப் எக்ஸுங்கும்போது ஃபஸ்ட்டு x நாட்டுங்கிறத ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். அந்த x நாட்லேருந்து மற்ற அதர் வேல்யூஸ் என்னென்ன இருக்கோ அதை மைனஸ் பண்ணணும். ஸோ x0 மைனஸ் x1 அண்ட் x0 மைனஸ் x2ன்னு பேலன்ஸ் உள்ள 2 டேர்ம்ஸை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நியூமரேட்டரில் பார்க்கும்போது எக்ஸுங்கிறது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக, அதாவது ஈக்குவேஷன் எல் ஆஃப் எக்ஸுங்கிறத தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எக்ஸுங்கிறது ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் டினாமினேட்டரில் என்ன மைனஸ் பண்ணமோ அதே நியூமரேட்டர்லையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் x1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x2. செகண்ட் ஐக்கு பதிலாக 1ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது சேம் போன ஸ்டெப்பை எப்படி போட்டோமோ அதே மாதிரி x1 மைனஸ் x0 இன்ட்டு x1 மைனஸ் x2. சேம் எக்ஸை ஃபிக்ஸடாக வச்சுட்டு டினாமினேட்டரில் என்ன மைனஸ் பண்ணமோ நியூமரேட்டரில் அதே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு i is equal to 2ங்கிறது அதுக்கும் அப்ளை பண்ணும்போது சேம் மெத்தடில் தான் அப்ளை பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எத்தனை டைம்ஸ், அதாவது ஐயோட வேல்யூஸ் எத்தனைங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போது ஒய்ங்கிற மாதிரி சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, சில சமயம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. நம்மளோட ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத தான் நம்ம ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒய் இருக்கிற இடத்துலலாம் சம்டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா நம்மளோட ஈக்குவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இன்ட்டு x minus x1, x minus x2 and so on to x minus xn கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே xn வரையும் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட ஜென்ரல் டேர்ம் n+1 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபார்முலாக்குங்கிறதுனால இங்கே nங்கிற வரையும் நம்ம மைனஸ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ டினாமினேட்டரில் x நாட்டை ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். ஏன்னா ஒய்யோட வேல்யூ எதை ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம்? ஒய் நாட்டை ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒய் நாட்டுங்கிறதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் நாட்டை ஃபிக்ஸடாக வச்சுட்டு மைனஸ் அண்ட் ஸோ ஒன் xn வரையும் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சிமிலராக n டேர்ம்ஸ் வரையும் பண்ணுறது தான் லெக்ரான்ஜி ஈக்குவேஷன். இது ஜென்ரல் ஃபார்முலாவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு ஜென்ரல் டேர்மாக எப்படி எழுதுகிறோன்னா எல் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் i is equal to 0 to nங்கிறது நம்ம போன செட்டில் எடுத்திருந்தோம். இந்த செட்டில் j is equal to 0 to kன்னு கொடுத்துருக்காங்க. yj lj ஆஃப் எக்ஸ், ஐக்கு பதிலாக ஜேங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி வேறு ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதோட பாலினாமியல் ஈக்குவேஷனில்
x minus x1, x minus x2 and so on xnங்கிற மாதிரி பார்த்துருப்போம். மல்டிப்பிளில் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் கண்டினியூஸாக இருக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸாக மல்டிப்பிளாக இருக்கிறது தான் காமனாக என்ன சொல்லியிருக்கிறாங்க, ப்ராடக்ட் ஆஃப் i is equal to 0, i is not equal to j to k அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து i நாட் ஈக்குவல் டு ஜேங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளோட வேல்யூஸ் டினாமினேட்டரில் 0 ஆகக்கூடாது. அதாவது xj மைனஸ் xiன்னு இருக்கா. ஸோ இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் சேம் வேல்யூ, இப்போது x1 மைனஸ் x1 ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவல் வேல்யூ கொடுத்துருந்தோம்னா டினாமினேட்டர் 0 ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டினாமினேட்டர் 0 ஆகிடுச்சுன்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், i நாட் ஈக்குவல் டு ஜேங்கிறத அந்த கண்டிஷனாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது சம்மோட உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம இப்போ சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1 பார்ப்போம். செர்டைன் கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் லாக் 10 எக்ஸ் ஆர் செட் ஆஃப் 300, 2.4771, 304, 2.4829, 305, 2.4843 and 307, 2.4871. இந்த மாதிரி 4 செட் ஆஃப் வேல்யூஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் எக்ஸும், அந்த எக்ஸுக்கு லாக் 10 ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது கிடைக்கிற வேல்யூஸை வந்து ஒய்ன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்து எழுதிப்போம். எக்ஸ் நாட் ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ எக்ஸ் இனிஷியல் வேல்யூ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 300, x1 ஈக்குவல் டு 304, x2 ஈக்குவல் டு 305, x3 ஈக்குவல் டு 307. அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூவாக ஒய்யோட வேல்யூஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, லாக் 10 301 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 301 கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்கிறதுனால நம்ம அதை எக்ஸ்ன்னு ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம். இப்போது எக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து y is equal to L0 of x into y0 plus L1 of x into y1 plus L2 of x into y2 plus L3 of x into y3. அதாவது 4 செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 3ங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இங்கே L0 of x ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். L0 of x கண்டுபிடிக்கிறதுனால x0 வந்து ஃபிக்ஸடாக டினாமினேட்டரில் வச்சுக்க போகிறோம். ஸோ x0 மைனஸ் x1 இன்ட்டு x0 மைனஸ் x2, x0 மைனஸ் x3ன்னு அதர் வேல்யூஸும் மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ டினாமினேட்டரில் என்ன மைனஸ் பண்ணமோ நியூமரேட்டர்லேயும் அதை தான் மைனஸ் பண்ண போகிறோம். பட் எக்ஸுங்கிறத நம்ம ஃபிக்ஸடாக வந்து மேலே நியூமரேட்டரில் வச்சுக்கணும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் எந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி L1 of x, L1 of xங்கிறதுனால x1 வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு x1 மைனஸ் x0, x1 மைனஸ் x2, x1 மைனஸ் x3ன்னு அதர் வேல்யூஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம். சேம் நியூமரேட்டரில் அதே மாதிரி மைனஸ் பண்ணுறோம் எக்ஸை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு. நெக்ஸ்ட்டு L2, L3 இதே மாதிரி சேமாக மைனஸ் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளோட ஈக்குவேஷனுக்கு தேவையான L0, L1, L2, L3க்கான ஃபார்முலாஸ் வந்து இப்போ பார்த்துட்டோம். இப்போது இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு log 10 301 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே 301க்கு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லலாம் 301 வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி x1, x2, x3யோட வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது மல்டிப்பிளில் y0, y1, y2, y3ன்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்பிளில் சைடில் வந்து 2.4771 வந்து ஃபஸ்ட்டு y0ஓட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். செகண்ட் y1ஓட வேல்யூ 2.4829ஓட வேல்யூ மல்டிபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2.4843ங்கிறது y2ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு y3ஓட வேல்யூ 2.4871ங்கிற மாதிரி அதோட வேல்யூஸோட மல்டிபிள் பண்ணுறோம். நம்ம ஈக்குவேஷனில் என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். நீங்கள் மைனஸ் பண்ணி டைரெக்டாக போடுங்க. நான் மைனஸ் பண்ண வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு -3 × -4 × -6 டிவைடட் பை -4 × -5 × -7 × 2.4771 + 1 -4 -6 divided by 4 × -1 -3 × 2.4829 plus 1 × -3 × -6 divided by 5 × 1 × -2 × 2.4843. Next 1 × -3 -4 divided by 732 × 2.4871. இப்போது மைனஸ் பண்ண வேல்யூஸும் போட்டாச்சு. அதுக்கு கரஸ்பாண்டடாக y வேல்யூஸையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க.
1.2739ங்கிறது ஃபஸ்ட் டைம் மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4.9658 மைனஸ் 4.4717 ப்ளஸ் 0.7106ங்கிற வேல்யூஸ் இதை மல்டிபிள் பண்ணும்போது கிடைக்குது. மல்டிபிள் பண்ண போகிறோம் கிடைச்ச வேல்யூஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 2.4786ங்கிற வேல்யூ கிடைக்குது. இதுதான் நம்மளோட சம் log 10 301ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஃப் y1 is equal to 4, y3 is equal to 12, y4 is equal to 19 and yx equal to 7 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது பேஸில் உள்ளது தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 1, 3, 4ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 4, 12, 19 கொடுத்துருக்காங்க. போன சம்மில் வந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்து. இப்போது ஒய்யோட வேல்யூ கொடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷனை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எக்ஸ் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L0 ஆஃப் ஒய் இன்ட்டு x0 ப்ளஸ் L1 ஆஃப் ஒய் இன்ட்டு x1 ப்ளஸ் L2 ஆஃப் ஒய் இன்ட்டு x2. அதாவது 3 செட் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 2 வரையும் ஐயோட வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதில் உள்ள L0 ஆஃப் ஒய் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y மைனஸ் y0 இன்ட்டு y மைனஸ் y2 டிவைடட் பை y0 மைனஸ் y1 இன்ட்டு y0 மைனஸ் y2. அதாவது L0 ஆஃப் ஒய்ங்கும் போது y0 வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு டினாமினேட்டர் போடுவோம். டினாமினேட்டர் என்ன மைனஸ் பண்ணமோ அதே தான் நியூமரேட்டர்லையும் பண்ணுவோம். இங்கே ஒய்ங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுனால ஒய்யை ஃபிக்ஸடாக வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சேம் y1 y2க்கும் அதே மாதிரி ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம். எழுதுனதுக்கப்புறம் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூஸ் வந்து நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். L0 ஆஃப் ஒயில் வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ L0 ஆஃப் ஒய்ங்கும் போது ஃபஸ்ட்டு y0 ஃபிக்ஸடாக வச்சுப்போமா. y0ஓட வேல்யூ வந்து 4 ஃபிக்ஸடாக வச்சுட்டு y1 y2 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 4 மைனஸ் 12 4 மைனஸ் 19. டினாமினேட்டரில் என்ன வந்து மைனஸ் பண்ணமோ நியூமரேட்டர்லேயும் அதே வேல்யூஸ் தான் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒய் வந்து என்ன சம் கேட்டிருக்காங்கன்னா 7ங்கிற வேல்யூக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 7ஐ வந்து ஃபிக்ஸடாக வச்சுட்டு 7 மைனஸ் 12 7 மைனஸ் 19 கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு L1 ஆஃப் ஒய். L1 ஆஃப் ஒய்ங்கும்போது y1 ஃபிக்ஸடாக வச்சுப்போமா. ஸோ y1ங்கும்போது அதோட வேல்யூ 12 மைனஸ் 4 இன்ட்டு 12 மைனஸ் 19ட்டு மிச்சம் இருக்கிற வேல்யூஸை வந்து மைனஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நியூமரேட்டர்லேயும் மைனஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஃபிக்ஸட் வேல்யூஸ் ஒய்யோட வேல்யூ 7, அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அதே மாதிரி L2க்கும் சேம் மெத்தடில் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். 7 மைனஸ் 4 இன்ட்டு 7 மைனஸ் 12 டிவைடட் பை 19 மைனஸ் 4 இன்ட்டு 19 மைனஸ் 12ன்ட்டு அப்ளை பண்ணுறோம். இதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது. மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 12 டிவைடட் பை மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 15 இன்ட்டு 1. அதாவது x0ஓட வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து 3 இன்ட்டு மைனஸ் 12 டிவைடட் பை 8 இன்ட்டு மைனஸ் 7 இன்ட்டு 3. நெக்ஸ்ட் டேர்ம் 3 இன்ட்டு மைனஸ் 5 டிவைடட் பை 15 இன்ட்டு 7 இன்ட்டு 4. இதை வந்து மல்டிபிள் பண்ணும்போது 1 டிவைடட் பை 2 ப்ளஸ் 27 டிவைடட் பை 14 மைனஸ் 4 டிவைடட் பை 7 கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 1.86 கிடைக்குது. ஸோ இதை அப்ராக்சிமேட்டாக போடும்போது நம்மளுக்கு 2.0 அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் வேல்யூவாக கிடைக்குது. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 7ங்கிற வேல்யூ ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணோம்ல, அந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ்ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனாக x² + 3ன்னு கிடைக்குது. ஸோ அது எப்படி போடுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு சம்மில் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிள் 3 பார்ப்போம். ஃபைண்ட் த Lagrange interpolation polynomial of degree to approximating the function y is equal to anti-log x defined by the following table of values. Hence, determine the value of anti-log 2.7. இதில் வந்து பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட டிகிரி 2ஆக இருக்குங்கிறது சொல்லியிருக்காங்க. அதோட ஃபார்மேட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா y = anti-log of xங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூஸ் எப்படி கிடைக்குங்கிறத டேபிள் காலமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, anti-log of 2.7ங்கும்போது அதோட வேல்யூஸ் என்ன கிடைக்குங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுனால நம்மளோட ஃபிக்ஸட் வேல்யூஸ் எப்போதுமே எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணாமல் எக்ஸ்ன்னு வச்சு சம் வந்து மல்டிபிள் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 2.5, 3.0 அப்படிங்கிற மாதிரி எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக y = anti-log of x வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 0.69315, 0.91629, 1.09861 அப்படிங்கிற மாதிரி ஒய்யோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
அதில் ஃபங்க்ஷன் வந்து y = antilog of xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ yயோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். yயோட ஈக்குவேஷனுங்கிறதுனால L0 of x into y0 plus L1 of x into y1 plus L2 of x into y2 அப்படிங்கிற ஃபார்முலாவில் என்னென்ன ஃபார்முலா தேவையோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ L0 of x, L1 of x, L2 of xங்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு எக்ஸை மட்டும் ஃபிக்ஸடாக வச்சுக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து அப்ளை பண்ணாமல் அப்போ தான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணாமல் நம்ம வந்து டேரெக்டாக எக்ஸ்ன்னு வச்சு மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ அதர் வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x minus 2.5 into x minus 3.0 divided by minus 0.5 into minus 1.0 அந்த ஈக்குவேஷனில் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இதை வந்து மல்டிபிள் பண்ணும்போது 2x² minus 11x plus 15 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு L1 of xும் அதே மாதிரி அதர் வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு 4x² minus 20x plus 24 கிடைக்கும். ஸோ L2 of xும் சேம் மெத்தடில் கண்டுபிடிங்க. 2x² minus 9x plus 10 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா y = ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும்ல, அந்த ஈக்குவேஷனை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2x² minus 11x plus 15 into 0.69315 into y0ஓட வேல்யூவை வந்து எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் 4x² minus 20x plus 24 into 0.91629 into y1ஓட வேல்யூ மல்டிபிள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2x² minus 9x plus 10 into 1.09861ங்கிற y2ஓட வேல்யூவை வந்து மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் மைனஸ் 0.08164 x² ப்ளஸ் 0.81366x மைனஸ் 0.60761 நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போது x is equal to 2.7ங்கிற வேல்யூக்கு நம்மளுக்கு ஆன்டிலாக் வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனில் 2.7ங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 2.7 அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூஸ் என்ன கிடைக்குதுன்னா 0.994116 கிடைக்குது. பட் கால்குலேட்டர் வச்சு நீங்கள் ஆன்டிலாக் ஆஃப் 2.7 போடும்போது உங்களுக்கு 0.9932518 கிடைக்கும். ஸோ எரர் என்னங்கிறத ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் போட்ட வேல்யூஸும் நாம் கண்டுபிடிச்ச வேல்யூஸும் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு 0.008646 கிடைக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு வச்சு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் 2.7 கொடுத்து அதுக்கான வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். The function y = sin x is tabled below. அதாவது ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க y = sin xன்னு. எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குதுங்கிறத டேபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ x = 0ங்கும்போது ஒய்யோட வேல்யூ 0, எக்ஸோட வேல்யூ π/4ங்கும்போது ஒய்யோட வேல்யூ 0.70711, எக்ஸோட வேல்யூ π/2ங்கும்போது ஒய்யோட வேல்யூ 1.0. ஸோ லக்ராஞ்ச் ஃபார்முலா யூஸ் பண்ணி sin π/6ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒய்யோட ஃபங்க்ஷன் தான் சைன். ஸோ நம்ம ஒய்யை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y = L0 of x into y0 plus L1 of x into y1 plus L2 of x into y2 எடுத்து ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான L0 of x, L1 of x, L2 of xக்கான ஃபார்முலாவையும் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவையோ அதை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். சம்மில் வந்து sin π/6 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ sin π/6 தான் y, அதில் உள்ள எக்ஸோட வேல்யூ π/6. ஸோ ஒய்யோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இனிஷியல் வேல்யூஸ் 0ங்கிறதுனால L0 of xங்கிற வேல்யூஸ் டோட்டலாகவே 0 ஆகிடும். மல்டிபிள் டேர்ம் வந்து 0ங்கிறதுனால எல்லா டேர்மும் அதில் 0 ஆகிடும். ஸோ L0 of xை நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமல் விட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு L1 of xும் L2 of xும் மட்டும் எடுத்து எழுதுகிறோம். ஸோ L1 of xோட வேல்யூ π/6 minus 0, π/6 minus π/2 divided by π/4 minus 0 into π/4 minus π/2 into 0.70711 to y1ஓட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு π/6 minus 0, π/6 minus π/4 divided by π/2 minus 0, π/2 minus π/4 into L2ஓட வேல்யூ 1. அதை அப்ளை பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 8/9 into 0.70711 அப்படிங்க கிடைக்குது. மைனஸ் 1/9ங்கிறது செகண்ட் டேர்ம் கிடைக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4.65688 divided by 9 கிடைக்குது. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 0.51743 கிடைக்குது. இதுதான் sin π/6ஓட வேல்யூ. நம்மளுக்கு சம் ஆன்சருக்கு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Using the Lagrange interpolation formula, find the form of the function y of x from the
ஃபாலோயிங் டேபிள் எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. இதில் எக்ஸோட வேல்யூ 0ங்கும்போது ஒயோட வேல்யூ -12, 1 எக்ஸோட வேல்யூவாக இருக்கும்போது 0y, எக்ஸோட வேல்யூ 3ங்கும்போது ஒயோட வேல்யூ 12, எக்ஸோட வேல்யூ 4ங்கும்போது ஒயோட வேல்யூ 24ன்னு கரஸ்பாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து y ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. y ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷனில் அந்த ஒய்யோட வேல்யூஸ் பாருங்கள், ஒரு இடத்துல வந்து 0ங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒயில். ஸோ ஈக்குவேஷன் வந்து சர்டன் பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 0ன்னு கிடைக்குது. எந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது 0 கிடைக்குது? எக்ஸோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 0ன்னு கிடைக்குது. ஸோ y is equal to 0 when x is equal to 1 கொடுத்துருக்காங்க. then it is follows, அதாவது x minus 1 is equal to 0ன்னு எழுதலாமா? அதாவது x equal to 1ங்கிறத -1ன்ட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம். ஸோ x minus 1 is the factor. அதாவது நம்ம கண்டுபிடிக்க போகிற ஈக்குவேஷனுக்கு வந்து x minus 1ங்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்குங்கிறது நம்ம கொடுத்துருக்க டேபிள் காலத்துலேருந்தே நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ y ஆஃப் எக்ஸுங்கிற ஈக்குவேஷன் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது x minus 1ங்கிற ஒரு ஃபேக்டர் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ x minus 1ங்கிறது கண்டிப்பாக அந்த ஆன்சரில் இருக்கும். அதனால் y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x minus 1ன்ட்டு எழுதிட்டு ரிமைண்டர் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து r ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். ரிமைண்டர் ஆஃப் எக்ஸுங்கிறத r ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இப்போது நம்ம என்ன மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம்? r ஆஃப் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த r ஆஃப் எக்ஸுங்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா r ஆஃப் எக்ஸை மட்டும் ரைட் சைடில் வச்சுட்டு மற்ற வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட் சைட் கொண்டு போகிறோம். ஸோ r ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு y டிவைடட் பை x minus 1ன்ட்டு நம்ம அந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ r ஆஃப் எக்ஸில் ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 12ங்கிற r ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிடைக்குது. ஸோ r ஆஃப் எக்ஸில் நெக்ஸ்ட்டு 1 அப்ளை பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் x minus 1 இருக்குது. ஸோ 1 minus 1ங்கும்போது அதோட வேல்யூ 0 ஆகிடும். ஸோ 1ங்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ எக்ஸோட வேல்யூவில் 1 எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு 1க்கு அடுத்தது என்ன வேல்யூ இருக்குது? 3 இருக்கா? ஸோ 3 அப்ளை பண்ணுறோம். 3 அப்ளை பண்ணும்போது r ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 6ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 4ங்கிற வேல்யூ இருக்குது எக்ஸில். ஸோ 4 அப்ளை பண்ணும்போது r ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 8ன்னு கிடைக்குது. ஸோ இது எப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேபிளர் காலத்தில் உள்ள வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது y ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். y ஈக்குவேஷனுக்கு நார்மலாக ஃபார்முலா வந்து எடுத்து எழுதிக்கிறோம். L0 ஆஃப் எக்ஸ் இன்ட்டு y0 ப்ளஸ் L1 ஆஃப் எக்ஸ் இன்ட்டு y1 ப்ளஸ் L2 ஆஃப் எக்ஸ் இன்ட்டு y2ன்னு எடுத்து எழுதிட்டு அதில் உள்ள L0, L1, L2ஓட ஃபார்முலாவை எடுத்து எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணுங்கிறதுனால நம்ம எக்ஸுக்கு வேல்யூ அப்ளை பண்ணாமல் எக்ஸ்னே வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ x minus 3 இன்ட்டு x minus 4 டிவைடட் பை -3 இன்ட்டு -4 இன்ட்டு r ஆஃப் எக்ஸில் என்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை தான் இங்கே வந்து எடுத்து எழுதணும். ஸோ 12 ப்ளஸ் x minus 0 இன்ட்டு x minus 4 டிவைடட் பை x 3 minus 0 3 minus 4 இன்ட்டு 6 ப்ளஸ் x minus 0 இன்ட்டு x minus 3 டிவைடட் பை 4 minus 0 இன்ட்டு 4 minus 3 இன்ட்டு 8. ஸோ இப்போ இதை மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது x minus 3 இன்ட்டு x minus 4 மைனஸ் 2x இன்ட்டு x minus 4 ப்ளஸ் 2x இன்ட்டு x minus 3ன்னு கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 12ன்ட்டு r ஆஃப் எக்ஸ், அதாவது ரிமைண்டர் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x minus 1 இன்ட்டு r ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோமா. ஸோ y ஆஃப் எக்ஸுக்கு தேவையான r ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x minus 1 into r of x இப்போ வேல்யூ கண்டுபிடிச்சது x squared minus 5x plus 12. ஸோ இதுதான் நம்மளோட required equation கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ sum over. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம லெக்ராஞ்ச் இன்டர்போலேஷன் ஃபார்முலாஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த 25th and 26th சம்மை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.